கும்பராசி உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் யாரு அப்படின்றத பார்க்கலாம். எந்த தெய்வத்தை நீங்க வழிபடுறதுனால வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அந்த தெய்வத்தினுடைய நன்மைகள் என்னன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவரை வழிபடுறதுனால உங்களுடைய அந்த அன்பு, உங்களுடைய மனது எப்பவுமே ஒரு நன்மையை நோக்கி போகக்கூடியதா இருக்கும், திடமானதா இருக்கும். அண்ட் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த உண்மை தன்மை எப்பவுமே உங்களுக்கு தெரிய வரும். இந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை நீங்கள் மேற்கொள்றதுனால உங்களோட லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அது என்ன மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றத பார்க்கலாம். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். வணக்கம் நேயர்களே, நானும் உங்கள் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம், என்ன விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றது, அதாவது உங்கள் ராசிக்கு பார்க்க போனால், உங்களில் பல பேருக்கு உங்களுடைய குலதெய்வம் தெரியும், சில பேருக்கு குலதெய்வம் தெரியாமல் இருக்கும். ஏன்னா எனக்கு வரக்கூடிய கிளைண்ட்ஸில் பாதி பேர் என்னுடைய குலதெய்வம் தெரியல, நான் எந்த தெய்வத்தை நான் வழிபடலாம் அப்படின்றத அடிஷ்னலாக ஒரு கொஸ்டின் என்கிட்ட கேட்பாங்க. ஸோ அப்போது இந்த ராசிகளுக்கு அடிப்படையில் இந்தந்த ராசிக்கு எந்தெந்த தெய்வ வழிபாடு அவங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும், அதை பற்றி நம்ம ஒரு பதிவு போடலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் இந்த பதிவுக்கு நான் உங்களோட இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சிருந்தாலும் சரி, குலதெய்வம் பற்றி தெரியலனாலும் சரி, உங்களுக்கு இஷ்ட தெய்வம் இருந்தாலும் சரி, இஷ்ட தெய்வம் இல்லைனாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் எனக்கான தெய்வம் யார் அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்கன்னா, ஸோ நீங்கள் இந்த தெய்வத்தை வழிபடலாம். இந்த தெய்வத்தை வழிபடுறதுனால இப்படியான பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்றது தான் உங்கள் ராசியின் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். அதோட மட்டும் நிறுத்திக்காம உங்கள் ராசிக்கு நீங்கள் எந்த மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணால் உங்களுடைய செயல்கள் காரிய விருத்தியாகி சக்ஸஸ் ஆகும், அதை பற்றியும் நம்ம அடிஷ்னலாக பார்க்க போகிறோம். அப்போ இந்த ரெண்டு காம்போவான விஷயங்கள் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இதற்கு நன்றி சொல்லும் விதமாகவும் இதை கிளைம் பண்ணுற விதமாகவும் கமெண்ட் செக்ஷனில் ஏஞ்சல் நம்பர் 555 அப்படின்னு டைப் பண்ணி தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்றதும் டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பார்க்கக்கூடிய நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு ஆன் டைம்லேயே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அண்ட் லைக் பண்ணுங்கள், நிறையா மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய அனதர் சேனல் இருக்குது, சாரா டாரோன்னு சொல்லிட்டு, அது ப்ரெடிக்ஷன்ஸ் சேனல், டாரோ ரீடிங்னுடையது. ஸோ அந்த சேனல்லையும் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது இது மாதிரி பர்சனல் கைடன்ஸ் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், இந்த மாதிரியான கிளாஸஸ் நானும் கற்றுக்கிட்டு நானும் டாரோ ரீடிங் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் சரி, டிஸ்பிளே 3 என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன தொடர்பு கொண்டு அதை வாட்ஸ்அப் மெசேஜில் உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வரும். நீங்கள் அந்த சர்வீஸை அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ உங்கள் ராசிக்கு நீங்கள் எந்த தெய்வ வழிபாடு செய்யலாம், என்ன மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் மேற்கொள்ளலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். கும்பராசி உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் யாரு அப்படின்றத பார்க்கலாம். எந்த தெய்வத்தை நீங்க வழிபடுறதுனால வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அந்த தெய்வத்தினுடைய நன்மைகள் என்னன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கும்பராசி உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ விஷ்ணு பகவான், பெருமானுடைய அவதாரம் ஸ்ரீ விஷ்ணு பகவானை தான் நீங்க அதிர்ஷ்ட தெய்வமா எடுத்து வழிபடணும். ஆல்ரெடி நான் பெருமாள் பக்தர் தான், என்னுடைய பிறப்புலேருந்தே நான் பெருமாள் வழிபாடு தான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னாலும் சரி, பெருமாள் தான் உங்களுக்கு எப்பவுமே அதிர்ஷ்ட தெய்வமா இருப்பாங்க. விஷ்ணு பகவானை நீங்க வழிபடலாம். விஷ்ணு பகவான் எப்பவுமே மெயின்டெனர் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரபஞ்சத்தெல்லாம் மெயின்டைன் பண்ணி காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தெய்வம்னா அது விஷ்ணு பகவான் தான், காக்கும் பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்போ உங்களோட வாழ்க்கையை காக்கிறதுக்கும் அந்த விஷ்ணு பகவான் தான் அதிர்ஷ்ட தெய்வமா எப்பவுமே இருக்க போறாங்க. இந்த அதிர்ஷ்ட தெய்வத்தை நீங்க வழிபடுறதுனால மேற்கொண்டு என்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நீங்க விஷ்ணு பகவான் வழிபடலை அப்படின்னாலும் பரவாயில்ல, இனி மேற்கொண்டு விஷ்ணு பகவானை அதிர்ஷ்ட தெய்வமா எடுத்து வழிபடுங்க. ஸோ இவரை வழிபடுறதுனால உங்களுடைய அந்த அன்பு, உங்களுடைய மனது எப்பவுமே ஒரு நன்மையை நோக்கி போகக்கூடியதாக இருக்கும், திடமானதாக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்.
ஸோ மன இறுக்கத்தெல்லாம் இருக்கீங்கன்னா விஷ்ணு பகவானை வழிபடும் போது மனது ரொம்ப வந்து அப்படியே ஒரு ரிலாக்ஸேஷனை நோக்கி வந்து போகும். ஒரு திடமான ஒரு மனதை வந்து கொடுக்கக்கூடியதா இருக்கும் உங்களுக்கு. சொல்லுவாங்க இல்லையா, எதையும் தாங்கும் இதயம் அப்படின்ற மாதிரி எதையும் தாங்கக்கூடிய இதயம் இருக்கும், மனதும் இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க என்னென்னலாம் சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா விதமான சக்ஸஸும் உங்க லைஃப்ல கண்டிப்பா கிடைக்கும். அது டைம் எடுத்து கிடைச்சாலும் சரி, ஆனா நிச்சயமா சக்ஸஸ் கிடைக்கும் இந்த விஷ்ணு பெருமானை நீங்க வழிபடுறதுனால. அண்ட் உங்களுடைய ஃபேமிலி நல்லா வச்சுக்கணும், ஃபேமிலி நல்லா பார்த்துக்கணும், எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி அமையணும், என்னோட ஃபேமிலியை நான் காப்பாற்றணும், நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும், ஃபேமிலியில் எல்லாரும் நல்லபடியாக நான் பார்த்துக்கணும், ஒருத்தவங்களும் வந்து செல்வத்தோடையும் சீரோடையும் சிறப்போடையும் இருக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் இந்த விஷ்ணு பெருமானுடைய வழிபாடு அவர் உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வமாக இருந்து உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலிக்கும் அந்த வெல்னஸை வந்து கண்டிப்பாக கிரியேட் பண்ணி கொடுப்பாரு. அண்ட் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த உண்மை தன்மை எப்போவுமே உங்களுக்கு தெரிய வரும். ஸோ வாழ்க்கையை உண்மையாக லீட் பண்ணோன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உண்மையான வாழ்க்கை கிடைக்கும். சில பேர்லாம் போலியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு அது போலின்னு தெரிய வரும்போது அவங்க எதுவுமே இல்லாமல் வேற நிலைக்கு போகக்கூடியவங்களா மாறுவாங்க இல்லையா. ஸோ அப்படிலாம் உங்களோட வாழ்க்கை இருக்காது, உண்மையான வாழ்க்கை மட்டும்தான் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். அது நிரந்தரமானதாக இருக்கும் இந்த விஷ்ணு பகவானை நீங்கள் அதிர்ஷ்ட தெய்வமாக எடுக்கிறதால. கும்பராசி உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் யாரு அப்படின்றத பார்த்தோம், நன்மைகள் பார்த்தோம். இந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை நீங்கள் மேற்கொள்றதுனால உங்களோட லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அது என்ன மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கும்பராசி உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். அதாவது மற்ற ராசியை விட உங்களுக்கு ரொம்ப ஈஸியானது அப்படின்னு சொல்லலாம். ஒன்றும் இல்லை, டெய்லியும் வந்து கிராட்டிடியூட் பண்ணுங்க, நன்றி உணர்வோடு இருங்க, அண்ட் நன்றியை வந்து சொல்லுங்க. நீங்கள் யூனிவர்ஸ்க்கு சொல்லலாம், இஷ்ட தெய்வம் சொல்லலாம், அதிர்ஷ்ட தெய்வத்துக்கு சொல்லலாம், இல்லை யாருக்காவது நன்றி, மனிதர்களுக்கு யாருக்காவது நன்றி சொல்லணும்னு நினைச்சாலும் சொல்லலாம். இது வரைக்கும் எனக்கு நன்மை செய்த இந்த பிரபஞ்சத்துக்கும் இறை சக்திக்கும் பேராற்றலுக்கும் மனிதர்களுக்கும் நான் நன்றியுணர்வோடு இருப்பேன். இந்த ஒரு விஷயத்த நான் சொன்ன இந்த ஒரு ஃபேஸை வந்து மனசுல நல்லா மனப்பாடம் பண்ணி கூட வச்சுக்கோங்க. இதை சொல்லிக்கிட்டே இருங்க, ஆனால் உணர்வோடு சொல்லணும். மனப்பாடம் பண்ணி சொல்லணும்னா உணர்வு இல்லாமல் உணர்வோடு சொல்லுங்க. இந்த ஒரு கிராட்டிடியூட் அஃபர்மேஷனை நீங்க சொல்லிட்டே இருந்தால் கூட போதும். இதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸாக மாறி அடுத்தடுத்து உங்களோட லைஃப்ல மிராக்கிள்ஸையும் சக்ஸஸையும் கொடுக்கக்கூடியதா மாற ஆரம்பிக்கும். என்ன நேயர்களே, உங்க ராசிக்கான கடவுள் தெய்வம் யார் அப்படின்றத நீங்க பார்த்துட்டீங்க. ஸோ என்ன மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணணுன்றதையும் நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க. அப்போது இதை கிளைம் பண்ணுற விதமாக, இதற்கு நன்றி சொல்லும் விதமாக கமெண்ட் செக்ஷனில் ஏஞ்சல் நம்பர் 555 அப்படின்றதையும் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ்ன்றதையும் கமெண்ட் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். நடக்கும் நம்பிக்கையோட அண்ட் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறு என்ன டாபிக் பேஸ் பண்ணி உங்களுக்கு ரீடிங் வேணும்னாலும் தாராளமாக கமெண்ட்டில் நீங்கள் தெரிவிக்கலாம். நான் உங்களை இதே மாதிரி ஒரு நல்ல பதிவோட மீட் பண்ணுறேன். அண்ட் தென் திஸ் இஸ் சாரா, தி எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். நன்றி.